Good morning students. Electrical circuit theory subjectல இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னா அதே capacitance problem தான். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து series capacitance problems பார்த்தோம். இது வந்து பார்க்க போறது எல்லாம்னா parallel connections capacitance problems வந்து இந்த கிளாसेसல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ்? சோ நல்லா கவனிங்க வீடியோஸ். First வந்து என்ன பண்றாங்க problems என்ன two capacitors each of 3 microfarads and 4 microfarads are connected in series across a 100 volt DC supply. இப்போ என்ன எடுத்துக்காங்கமா ரெண்டு capacitors எடுத்துக்கறாங்க. அந்த ரெண்டு capacitors ஓட values வந்து given எவ்வளவு 3 microfarad and 4 microfarad. ரெண்டு capacitors 100 volt across அந்த DC supply க்கு across என்ன பண்ணிருக்காங்க கனெக்ட் பண்ணிருக்காங்க when series ஆ கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த ரெண்டு capacitorsக்கும் across உள்ள voltage எவ்வளவுப்பா V1 and V2. Okay. So first what is the given data? Connection is series connection. C1 is equal to 3 microfarad. So 3 into 10 to the power minus 6 another farad. And C2 is equal to 4 micro another farad. So 4 into 10 to the power minus 6 another farad. Okay. So and what is the will be the given data? V is equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க 100 another volt அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. Okay. So உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? What is the find out the values of data? என்னென்ன டேட்டாஸ் வந்து நீங்க find out பண்ணனும் அப்படினா the voltage drop across the each capacitors another V. ஓகேவா? ஒவ்வொரு கெபாசிட்டருக்கும் across உள்ள voltage drop வந்து என்ன கேட்டிருக்காங்க நீங்க find out பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே. வேற என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படினா the energy stored across in the each capacitors. ஓகேவா? ஒவ்வொரு கெபாசிட்டருக்கும் across எவ்வளவு amount of energy வந்து ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து the total capacitance of the circuit. ஓகேவா? ஒரு சர்க்யூட்ல உள்ள flow ஆகக்கூடிய total capacitance values என்னன்னு சொல்லி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. So what is the formula used? V1 is equal to Q by C1. So Q is equal to C into V. Okay. So 1 by CT is equal to what is the formula? 1 by C1 plus 1 by C2. And V2 is equal to Q by C2. So that is the formula. என்னென்ன formula யூஸ் பண்றாங்கப்பா? V1 equal to Q by C1 ன்ற formula யூஸ் பண்றாங்க. And V2 is equal to Q by C2. And W1 is equal to half into C1 into V1 square and W2 is equal to half into C2 into V2 square. So இந்த formula யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அந்த சர்க்யூட்டோட சொல்யூஷன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நம்மளுக்கு இந்த டேட்டாஸ்ல என்ன கேட்டிருக்காங்க மூணு டேட்டாஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க சொல்யூஷனில் வாட் இஸ் என்ன கேட்டிருக்காங்க வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் தி ஈச் கெப்பாசிட்டர்ஸ். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? V1 is equal to Q by C1. ஸோ Q is equal to C into V. ஸோ 1 by CTக்கு என்ன ஃபார்முலா? 1 by C1 plus 1 by C2. ஸோ கொடுத்துருக்க கிவன் டேட்டாஸ் எல்லாத்தையுமே இந்த ஈக்குவேஷன்ஸில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா 1 by CTயோட வேல்யூ என்னவா கிடைக்குது 0.5833. So CT is equal to 1 divided by 0.5833 is equal to 1.7154 microfarad. Okay. And what is the expression for Q is equal to C into V. So C ஓட வேல்யூ நமக்கு தெரியும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. into V வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க சம் லெவல்ல 100 வோல்ட். So the சப்ஸ்டிட்யூட் பண்ணா Q உனக்கு கிடைச்சிரும். So நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல வோல்டேஜ் ட்ராப் across each capacitors. இங்க மூணு capacitors இருக்கு. So வந்து ரெண்டு capacitors நான் ரெண்டு capacitor வழியா flow ஆகக்கூடிய வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு Q தெரியணும் C தெரியணும். So Q நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் C into V. So total value of capacitance கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அதுல வந்து என்ன பண்றாங்க அந்த ஈக்குவேஷன்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணி Q வேல்யூ கண்டுபிடிச்சு அந்த கண்டுபிடிச்ச Q வேல்யூவை இந்த எக்ஸ்பிரஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க. V1 is equal to Q by C1. So 1.714 into 10 to the power minus 4 divided by 3 into 10 to the power minus 6. What is the answer? 57.13 volt. So V1 is equal to 57.13 volt. And V2 is equal to Q by C2. So 1.714 into 10 to the power minus 4 divided by 4 into 10 to the power minus 6 equal to 42.85 volt. So V2 ஓட final answer எவ்வளவுப்பா 42.85 volt. இப்போ நம்ம first subdivision is over. Second subdivision என்ன கேட்டிருக்காங்க how much amount of energy stored in each capacitors. ஒவ்வொரு கெபாசிட்டர் வழியாக ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி கேட்டிருக்காங்க. நமக்கு இங்க given dataல ரெண்டு கெபாசிட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப ரெண்டு எனர்ஜி கண்டுபிடிக்கணும். W1 and W2 கண்டுபிடிக்கணும். C1 ன்ற கெபாசிட்டர்ஸ்க்கு across உள்ள எனர்ஜி is W1 and C2 ன்ற கெபாசிட்டர்ஸ்க்கு across உள்ள எனர்ஜி ஸ்டோரேஜ் is W2. Okay. So W1 is equal to half into C1 into V1 square. So half into C1 பல 3 into 10 to the power minus 6 is the given data and V1 is நீங்க calculate பண்ணிக்கீங்க எவ்வளவுப்பா 57.13. அதை இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க ஸ்கொயர். So the calculatorல சப்ஸ்டிட்யூட் பண்ணா what's the final answer for V1 W1 is equal to 4.895 into 10 to the power minus 3 joule. Okay.
இப்போ next W2. What is the formula for W2? W2 is equal to half into C2 into V2 square. So half into C2 oda value is given. What is the given data for C2? 4 into 10 to the power minus 6. அதை இங்கே ஈக்குவேஷன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. into V2 ஸ்கொயர் நீங்கள் எவ்வளோ V2 ஓட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிங்க லாஸ்ட்டாக 42.85. ஸோ அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும் 42.85 ஸ்கொயர். அண்ட் வாட் வில் பி தி ஃபைனல் ஆன்சர் ஃபார் W2? W2 equal to 3.672. After substituting this value, what will be the final answer for W2? W2 is equal to 3.672 into 10 to the power minus 3 joule. Okay. இப்போ நமக்கு third subdivision. இப்போ நம்ம W1, V1, V2 கண்டுபிடிச்சாச்சு. How much amount of energy storage கண்டுபிடிச்சாச்சு. இப்போ equivalent capacitance of the circuits கண்டுபிடிக்கணும். So total capacitance of the circuit CT is equal to 1.7154 வந்து microfarad. So மூணு subdivisions நம்ம என்ன பண்ணியாச்சு இதில் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு கெப்பாசிட்டன்ஸ் வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டு கெப்பாசிட்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய வோல்டேஜ் ட்ராப் வந்து எவ்வளோ V1 V2 தனித்தனியாக கேட்டிருக்காங்க. அண்ட் ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்டோரேஜ் இன் ஈச் கெப்பாசிட்டர்ஸ் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க, டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மூணு சப்டிவிஷன்ஸையும் நம்ம என்ன பண்ணோம், ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணோம். ஃபஸ்ட்டு வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஈச் கெப்பாசிட்டர்ஸ் V கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும்ப்பா, டோட்டல் வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு அதை கேல்குலேட் பண்ணிவிட்டு அந்த கிடைச்ச டோட்டல் வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டன்ஸை Q is equal to C into V அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன்ஸில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் what is the final answer for Q? Q is equal to 1.714 into 10 to the power minus 6 into 100 equal to 1.714 into 10 to the power minus another 4. Okay. So the V1 is equal to Q by C1 and V2 is equal to Q by C2. So the values வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா V1 V2 வேல்யூஸ் தனித்தனியாக நம்ம என்ன பண்ணலாம், இண்டிவிஜுவலாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். செகண்ட் சப்டிவிஷனில் அந்த எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஈச் கெப்பாசிட்டர்ஸ், ஒவ்வொரு கெப்பாசிட்டருக்கும் அக்ராஸாக உள்ள எனர்ஜி ஸ்டோரேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ W1 is equal to half C1 into V1 square and W2 is equal to half C2 into V2 square. So one in the equations சப்ஸ்டியூட் பண்ணால் W1 and W2 ஓட வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் வந்து நம்ம கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்ம முதலே நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். ஏன்னா நம்ம வந்து V1 V2 கால்குலேட் பண்ணுறதுக்கு முதல்ல C2 தேவை. ஸோ C2 என்ன கண்டுபிடிச்சோம்ப்பா, 1.7154 வந்து மைக்ரோஃபாரட் அப்படின்னு. இந்த ரிசல்ட் ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணணும், நீட்டாக அழகாக அப்படி எழுதி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீட்டாக அது வந்து ப்ரெசென்ட் பண்ணோம். ஓகே. பட் நெக்ஸ்ட் இது வரைக்கும் சீரியஸ் கனெக்ஷன் கெப்பாசிட்டன்ஸ் ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம பேரலல் கனெக்ஷன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சர்க்யூட்டில் ஒரு கெப்பாசிட்டன்ஸாக பேரலாக கனெக்ட் பண்ணி இருந்தால் அந்த சர்க்யூட்டை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்றதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ 3 கெப்பாசிட்டர்ஸ் 2 microfarad, 4 microfarad and 5 microfarad connected in parallel across a 24 volt supply. ஓகேவா. ஸோ இந்த சர்க்யூட் கிவன் சர்க்யூட்டில் 3 கெப்பாசிட்டர்ஸ் எடுத்திருக்காங்க. ஈச் கெப்பாசிட்டர்ஸோட வேல்யூஸ் வாட் வில் த கிவன் டேட்டாவா, 2 microfarad, 4 microfarad and 5 microfarad. ஸோ இந்த 3 கெப்பாசிட்டர்ஸுமே parallel கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அக்ராஸ் என்னது 24 வோல்ட் சப்ளைக்கு அக்ராஸாக கண்டுபிடிக்கலாம். அண்ட் ஃபைண்ட் த டோட்டல் சார்ஜ் இன் த சர்க்யூட். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஹோல் சர்க்யூட்டுடைய டோட்டல் சார்ஜ் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ when the capacitors are connected in the parallel in the circuit means what will be the different charge will be different and what will be the same வோல்டேஜ் டு பி சேம். வோல்டேஜ் சேமாக இருக்கும், பட் சார்ஜ் வந்து என்னவாகிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ டோட்டல் சார்ஜுக்கு Q is equal to என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் இதை யூஸ் பண்ணலாம்ப்பா, Q is equal to C into V அப்படின்னு ஒரு ஃபார்முலாஸ் இருக்கு இல்லையா. அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், டோட்டல் வேல்யூ ஆஃப் சார்ஜ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சிடி கண்டுபிடிக்கிறது C1 + C2 + வந்து C3. இப்போ 3 கெப்பாசிட்டர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சர்க்யூட்டில் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வாட் வில் பி தி ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் இஸ் CT is equal to what is the formula C1 + C2 + C3. கொடுத்துருக்க 3 கெப்பாசிட்டன்ஸுமே நம்ம என்ன பண்ணிட்டா போதும், சம் பண்ணால் போதும். ஸோ CT is equal to C1 + C2 + C3 is equal to 2 + 4 + 6 equal to 12 into 10 to the power minus 6 அப்படின்னு இருக்கும். ஸோ CT is equal to 12 into 10 to the power minus 6 farad. Okay, so this is a unit for the capacitance. Okay, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, CT கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், டோட்டல் சார்ஜ் வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். ஏன்னா இதில் சார்ஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ Q is equal to C into V. ஸோ சியோட வேல்யூஸ் எவ்வளோப்பா, 12 into 10 to the power minus 6. வோல்டேஜ் will be common எவ்வளவு, 24. ஸோ இப்போ இந்த டோட்டல் இந்த சர்க்யூட்டோட ஹோல் சர்க்யூட்டோடைய சார்ஜ் will be equal to 12 into 10 to the power minus 6 into 24. After substituting this value, so finally we can get the answer is 2.88 into 10 to the power minus 4 coulomb. So this is the total charge in the circuit. Okay, and the coulomb is the unit for the charge. Okay, ஸோ நம்ம பார்த்தாச்சு. முதல் சீரிஸ் கனெக்ஷன்ஸ் ப்ராப்ளமாக பார்த்தோம். இப்போ பேரலல் கனெக்ஷன் ஒரு சர்க்யூட்டில் 3 கெப்பாசிட்டர்ஸாக பேரலாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி அதோட டோட்டல் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அப்புறம் அதோட டோட்டல் சார்ஜ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றது நம்ம இந்த ப்ராப்ளமில் பார்த்துட்டாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் இஸ்
Calculate the total capacitance when three capacitors 50 microfarad, 30 microfarad and 10 microfarads are connected in series and connected in parallel. மூணு capacitors same அதே value of capacitors வந்து parallel connect பண்ணா எப்படி அப்படி இருக்கும், அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், அதே சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருந்தால் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மூணு கெப்பாசிட்டர்ஸோட வேல்யூஸ் என்ன பார்க்குறோம். ஈச் கெப்பாசிட்டர்ஸ் வேல்யூஸ் கிவன் டேட்டா எவ்வளவு 50 மைக்ரோஃபாரட், 30 மைக்ரோஃபாரட் அண்ட் 10 மைக்ரோஃபாரட். ஸோ இந்த மூணு கெப்பாசிட்டர்ஸை நான் சீரிஸாக கனெக்ட் பண்ணிக்கேன். சீரிஸ் கனெக்ஷனில் எது சேமாக இருக்கும், charge will be same, voltage to be another different, and parallel connection இந்த மூணு capacitors அப்படியே நான் parallel one by one கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த parallel connectionல எது will be same, voltage to be same, what will be the different, and charge will be another different. Okay, so what's the given data? C1 equal to 50 microfarad, C2 is equal to 30 microfarad and C3 is equal to 10 microfarad. So ஒவ்வொரு given data எழுதிக்கணும். என்னென்ன கேட்டிருக்காங்க, சீரிஸாக கனெக்ட் பண்ணும்போது வாட் வில் பி தி டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் பேரலாக கனெக்ட் பண்ணோன்னா வாட் வில் பி தி டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா இன் சீரிஸ் கனெக்ஷன் வாட் இஸ் த டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ ஃபார்முலாப்பா 1/CT is equal to 1/C1 plus 1/C2 plus 1 என்னது C3. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பேரலல் கனெக்ஷன். பேரலல் கனெக்ஷனாக இருக்கும்போது வாட் வில் பி தி டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் CT is equal to C1 plus C2 plus வந்து C3 ஃபார் வந்து பேரலல் கனெக்ஷன். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், அப்ளை பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஃபார் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சீரிஸ் கனெக்ஷன். சீரிஸ் கனெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா 1/CT is equal to 1/C1 plus 1/C2 plus 1 என்னது C3. ஸோ கொடுத்துருக்க C1, C2, C3 வேல்யூஸ் எல்லாத்தையுமே இந்த ஈக்குவேஷன்ஸில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ 1/50 plus 1/30 plus 1/10. வாட் இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஃபார் 1/CT is equal to 0.15 and CT is equal to 6.66 என்னது மைக்ரோ ஃபேரட். இன் பேரலல் கனெக்ஷன் இருந்தால் வாட் வில் பி தி CT? CT is equal to C1 plus C2 plus என்னது C3. ஸோ கொடுத்துருக்க மூணு கெப்பாசிட்டன்ஸ் உள்ள வேல்யூமே சம் பண்ணினா we can get the final answer for the total capacitance of the circuit. So CT is equal to 90 into 10 to the power minus 6 another farad. So result எழுதும்போது ரெண்டு இந்த மாதிரி subdivisions எழுதலாம். Total capacitance in series means CT is equal to 6.66 microfarad and total capacitance in parallel means CT is equal to 90 into 10 to the power minus 6 another farad. Okay வா? So next sum என்ன பார்த்தீங்க அப்படின்னா, find the value of total capacitance for the given circuit where three capacitors each have. ஓகேவா? மூணு கெப்பாசிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மூணு கெப்பாசிட்டர்ஸும் இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறாங்க சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ C1, C2 ரெண்டு கெப்பாசிட்டர்ஸ் சீரிஸாக கனெக்ட் பண்ணி அதோட என்னது C3ன்ற கெப்பாசிட்டர்ஸாக பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கனெக்ஷன் என்ன கனெக்ஷன்ப்பா? சீரிஸ் பேரலல் கனெக்ஷன்ஸாக இருக்குது. ஸோ அந்த கனெக்ஷன்ஸை நான் ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்தர் கொடுத்துருக்க கிவன் டேட்டாஸ் என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, C1ஓட வேல்யூ இஸ் 10 மைக்ரோஃபாரட், C2 இஸ் 10 மைக்ரோஃபாரட் அண்ட் C3 இஸ் ஆல்சோ 10 மைக்ரோஃபாரட். ஸோ மூணு கெப்பாசிட்டர்ஸுமே சேம் வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதிக்கணும். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கப்பா, டோட்டல் வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு டோட்டல் வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் 1/CT? சீரிஸ் கனெக்ஷன்னா 1/CT is equal to 1/C1 plus 1 என்னது C2. அது பேரலல் கனெக்ஷன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா C1 plus C2 ரெண்டையும் கூட்டிடுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்க, 10 மைக்ரோஃபாரட் அண்ட் என்னது 20 மைக்ரோஃபாரட். இந்த C1, C2 இந்த ரெண்டு கெப்பாசிட்டர்ஸும் என்ன பண்ணியிருக்காங்க, சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுற, ரெண்டு கெப்பாசிட்டர் சீரிஸை வந்து ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 1/C is equal to 1/10 plus 1/10 is equal to 0.1 plus 0.1 is equal to 0.2. ஸோ இது வந்து 1/Cயோட வேல்யூ. ஸோ Cயோட வேல்யூவோடப்பா 5 மைக்ரோஃபாரட். இது வந்து சீரிஸ் கனெக்ஷன். இப்போ இந்த ரெண்டு கெப்பாசிட்டரோட சிம்பிளிஃபை பண்ணி எவ்வளோ 5 மைக்ரோ. இந்த 5 மைக்ரோஃபாரட்டோட இன்னொரு 10 மைக்ரோஃபாரட்டை பேரலாக கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே ரெண்டு கெப்பாசிட்டர்ஸ் எப்படி இருக்குது, கனெக்ஷன்ஸில் பேரலாக இருக்குது. ஸோ whenever இந்த கெப்பாசிட்டர்ஸ் இஸ் கண்டெய்ன்ட் இன் பேரலல் இந்த circuit means என்ன பண்ணோம், what is the total capacitance of the circuit is என்ன பண்ண C1 plus இந்த C3. ஸோ இந்த சீரிஸ் உள்ள கனெக்ஷனோட கெப்பாசிட்டன்ஸ் ப்ளஸ் இந்த C3ஓட வேல்யூஸ் இது ரெண்டு என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து கூட்டிக்கணும். ஸோ சம் பண்ணால் வாட்ஸ் த ஃபைனல் வேல்யூ ஃபார் CT is equal to 15 microfarad. This is the total value of the capacitance. ஸோ கொடுத்துருக்க சர்க்யூட்டை ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கெப்பாசிட்டன்ஸும் சீரிஸாக இருக்குது. ஸோ சீரிஸ் கனெக்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணி இதோட டோட்டல் வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிச்சி அந்த வேல்யூஸோட C3 என்ன பண்ணுறேன், பேரலாக கனெக்ட் பண்ணேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்குது, பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ரெண்டு ஈஸியாக என்ன பண்ணலாம், சம் பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் தி டோட்டல் வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி ஒரு 3 சம் பார்த்துருக்கோம்லப்பா, பேரலல் கனெக்ஷன், சீரிஸ் கனெக்ஷன் அண்ட் சீரிஸ் அஸ் வெல் அஸ் பேரலல் கனெக்ஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஸோ திரும்ப ஒரு தடவை நான் ரீவைண்ட் பண்ணுறேன், ஒரு தடவை நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கெப்பாசிட்டன்ஸில் ரெண்டு கெப்பாசிட்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க, 3 மைக்ரோஃபாரட் அண்ட் 4 மைக்ரோஃபாரட். ஃபஸ்ட் சம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் 2 மைக்ரோஃபாரட்டையும் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கனெக்ஷன் வந்து என்னது, சீரிஸ். அது வந்து என்னது C1, C2 வேல்யூஸ் ஆர் கிவன். V வோல்டேஜஸ் எவ்வளவு 100 வோல்ட். என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண, வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஈச் கெப்பாசிட்டர்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் என்ன
எனர்ஜி ஸ்டோர்ட் அக்ராஸ் ஈச் கெப்பாசிட்டர்ஸ் எவ்வளவு, டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும்ப்பா, V1 is equal to Q by C1 and V2 is equal to Q by C2 and Q is equal to C into V. W1 W2 வேல்யூ தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். half into C1 V1 square, W2 equal to half into C2 V2 என்னது ஸ்கொயர். ஸோ இந்த கொடுத்துருக்க அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த சர்க்யூட்டுக்கு அப்ளை பண்ணி அந்த சர்க்யூட்டை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஈச் கெப்பாசிட்டர்ஸ் கால்குலேட் பண்ணால் V1 is equal to Q by C1. ஃபஸ்ட் நம்ம Q தெரியணும், Q கண்டுபிடிக்கணும் அப்படின்னா C into V. அப்போ டோட்டல் வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் தெரியணும். ஸோ இங்கே ரெண்டு கெப்பாசிட்டருமே சீரிஸாக கனெக்ட் பண்ணிக்கனால வாட் இஸ் த ஃபைனல் ஆன்சர், 1 by CT is equal to 1 by C1 plus 1 by என்னது C2. ஸோ கொடுத்துருக்க கிவன் டேட்டாஸ் எல்லாம் அதை சப்ஸ்டிட் பண்ணால் சிடியோட வேல்யூஸ் 1.7154. ஸோ அதை வந்து நான் Qன்ற எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறேன், Qவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடேன். ஸோ இந்த Q வேல்யூ இந்த C1 வேல்யூ நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம V1 V2 ஈஸியாக என்ன பண்ணலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், எனர்ஜி ஸ்டோரேஜ் வந்து இது ஒவ்வொரு கெப்பாசிட்டர் வழியாக ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ W1 W2 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு W1 is equal to half into C1 V1 square. ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் 4.895 into 10 to the power minus 3 joule. W2 is equal to half into C2 V2 square. So half into 4 into 10 to the power minus 6 into 42.85 என்னது ஸ்கொயர். ஸோ W2 ஓட வேல்யூஸ் எவ்வளோப்பா, 3.672 into 10 to the power minus 3 என்னது ஜூல். ஸோ டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் கேல்குலேட் பண்ணுங்க, என்ன பண்ணணும், 1.7154 வந்து மைக்ரோ ஃபேரட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கெப்பாசிட்டர்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. பட் 3 கெப்பாசிட்டருமே எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ when the capacitance are connected in parallel in the circuit means என்ன பண்ண, வாட் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் அந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து பண்ண மூணுமே சம் பண்ணிடணும். ஓகேவா. ஸோ C1 + C2 + C3 is equal to 12 into 10 to the power minus 6. நம்ம கேட்டிருக்கிறது டோட்டல் சார்ஜ் கேட்டிருக்காங்க. ஸோ Q equal to C into V. C தெரியும், V தெரியும். V is a given data எவ்வளோப்பா, 24 volt. ஸோ ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும், Qவோட வேல்யூஸ் கிடைச்சிடும். ஸோ that is the total charge in the circuit, 2.88 into 10 to the power minus 4 கூலும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சப்மிட் பார்த்தீங்க அப்படின்னா 3 கெப்பாசிட்டர்ஸ் எடுத்துக்காங்க. அந்த 3 கெப்பாசிட்டருமே ஒரு சர்க்யூட்டில் சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருந்தா என்ன ஆன்சர் கிடைக்கும், அதே தான் அந்த 3 கெப்பாசிட்டருமே ஒரு சர்க்யூட்டில் பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தா எப்படி வந்து அது வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 கெப்பாசிட்டர்ஸோட வேல்யூஸ் எவ்வளோப்பா, 10 மைக்ரோஃபேரட், 10 மைக்ரோஃபேரட் அண்ட் 10 மைக்ரோஃபேரட். 3 கெப்பாசிட்டருமே சீரிஸாக கனெக்ட் பண்ணேன். அண்ட் த கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கண்டென்ட் இன் சீரிஸ் இந்த சர்க்யூட் மீன்ஸ் எதுப்பா சேமாக இருக்கும், எது சேமாக இருக்கும், சார்ஜ் வில் பி சேம், பட் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வோல்டேஜ் டு பி டிஃப்ரெண்ட் அப்படின்னா. ஸோ 1 by CT is equal to 1 by C1 plus C2 plus 1 by C3ன்றது சீரிஸ் கனெக்ஷனுக்குரிய ஃபார்முலா. அண்ட் பேரலல் கனெக்ஷன்ஸில் எது காமனாக இருக்கும்பா, வோல்டேஜ் டு பி காமன், அண்ட் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சார்ஜ் வில் பி டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணேன், தனித்தனியாக வந்து கண்டுபிடிக்க. சீரிஸ் கனெக்ஷனாக இருந்தால் ஒவ்வொரு கெப்பாசிட்டர்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி இந்த ஈக்குவேஷன்ஸை சிடியோட வேல்யூ டோட்டல் வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அதே இது பேரலல் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, CT is equal to C1 plus C2 plus என்னது C3. ஸோ CT is equal to 50 plus 30 plus 10 is equal to சிடியோட வேல்யூ என்னப்பா, 90 into 10 to the power minus 6 என்னது ஃபேரட். ஸோ 3 அதே சேம் வேல்யூ ஆஃப் அந்த கெப்பாசிட்டன்ஸை எடுத்து அதை சீரிஸாக கனெக்ட் பண்ணால் எனக்கு என்ன சிடியோட வேல்யூ கிடைக்குது. அதே தான் அந்த 3 கெப்பாசிட்டரும் பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன மாதிரியான வேல்யூஸ் வந்து கிடைக்குதுன்றதை நம்ம இங்கே பார்த்தாச்சு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இங்கே வந்து சீரிஸ் as well as தி பேரலல் கனெக்ஷன் ரெண்டுமே இருக்குது. ஓகே. ரெண்டுமே அந்த சர்க்யூட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும். ஸோ கொடுத்துருக்க கிவன் சர்க்யூட்டை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், இந்த 2 கெப்பாசிட்டன்ஸும் சீரிஸாக இருக்குது, இந்த 2 கெப்பாசிட்டன்ஸோட சீரிஸாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் இந்த 2 கெப்பாசிட்டன்ஸை சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். ஓகேவா. இது ஹோல் வேல்யூ ஆஃப் வந்து டோட்டல் வேல்யூ ஆஃப் வந்து வோல்டேஜ் வந்து என்னது சர்க்யூட். ஓகேவா. ஸோ என்னென்ன கிவன் டேட்டா, C1 equal to 20 மைக்ரோஃபேரட், C2 C3 எல்லா வேல்யூமே என்னது 10 மைக்ரோஃபேரட் கொடுத்துட்டாங்க. ஸோ 10 into 10 to the power minus 6 farad, 10 into 10 to the power minus 6 farad, 10 into 10 to the power minus 6 farad. டோட்டல் வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் C is equal to என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்னப்பா ஃபார்முலா, 1 by CT is equal to 1 by C1 plus 1 by என்னது C2. ஸோ ரெண்டு கொடுத்துருக்க கிவன் C1 C2 வந்து ரெண்டு சீரிஸாக இருக்கிறனால என்ன ஃபார்முலா, இந்த மாதிரி ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவில் போய் C1 C2ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி சீரிஸ் கனெக்ஷன் அப்போ உள்ள ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும். அந்த சீரிஸ் கனெக்ஷனில் உள்ள கெப்பாசிட்டன்ஸோட இந்த கெப்பாசிட்டன்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 கெப்பாசிட்டன்ஸ் பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா. ஸோ இந்த 2 கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், சம் பண்ணுறேன். சம் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுப்பா, டோட்டல் வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் CT is equal to 15 மைக்ரோஃபேரட் கிடைக்கும். ஏன்னா சீரிஸ் கனெக்ஷன்ஸில் 5 வேல்யூ கிடச்சிருக்கு. அண்ட் இந்த இன்னொரு கெப்பாசிட்டன்ஸோட ஷண்டாக கனெக்ட் பண்ணிக்க கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு, 10 மைக்ரோஃபேரட். ஸோ 2 கனெக்ட் பண்ணால் 15 வந்து மைக்ரோஃபேரட். தட் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் வந்து கெப்பாசிட்டன்ஸ் CT is equal to 15 மைக்ரோ வந்து ஃபேரட். ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸில் நான் 4 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். கெப்பாசிட்டன்ஸ் ரிலேட்டடாக சீரிஸ் வந்து கனெக்ஷன் ப்ராப்ளம் அண்ட் பேரல் கனெக்ஷன் ப்ராப்ளம், அது வந்து சீரிஸ் as well as the parallel connection and the problems. ஓகேவா.
ஸோ ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அகைன் வந்து இதில் வந்து சொல்கிறது தான், இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அந்த ஃபார்முலாஸை வந்து என்ன பண்ணலாம், அந்த கொடுத்துருக்க கிவன் டேட்டாஸ் எல்லாம் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் வேல்யூஸ். ஓகே, ஸோ வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ், சார்ஜ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பா, Q is directly proportional to V and Q is equal to C into V. இப்போ V கேட்டாங்கன்னா Q by C, C கேட்டாங்கன்னா Q by இந்த V அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேவா, இப்போ வந்து ரெண்டு கெப்பாசிட்டன்ஸ் வந்து சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வாட்ஸ் த ஃபைனல் ஆன்சர், 1/CT is equal to 1/C1 plus 1/C2. அதே ரெண்டு கெப்பாசிட்டர்ஸ் வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொடுத்துருக்க ரெண்டு கெப்பாசிட்டர்ஸ் வேல்யூவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், சம் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ வந்து கொடுத்துருக்கிறது சீரிஸ் அஸ் வெல் அஸ் பேரலல் கனெக்ஷன் அப்படின்னா அந்த சர்க்யூட்டை ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கெப்பாசிட்டர் சீரிஸாக கனெக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் அந்த ரெண்டு கெப்பாசிட்டர் சீரிஸாக கனெக்ட் பண்ணி அதோட ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கனெக்ட் பண்ணி அப்புறம் அந்த ஃபைனல் ஆன்சரோட இன்னொரு கெப்பாசிட்டர்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிடும், டோட்டல் வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூஸ் வந்து ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட், ஸோ 4 விதமான ப்ராப்ளம்ஸ் நான் இந்த கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள், அந்த வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.